நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, அவரை எதுக்காக நீங்க வேணான்னு சொன்னீங்க? அவர்கிட்ட அப்படி என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை. 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணோம். அதான் பிரிஞ்சிட்டோம். ஏதாவது காரணம் இருக்கும்ல? அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? இஃப் யூ டோன்ட் மைண்ட், தண்ணி அடிப்பாரா அவரு? இல்ல. பிசிக்கல் வயலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஐயோ, இல்லவே இல்லை. அவர் இது வரைக்கும் என்கிட்ட கோமா கூட பேசினது கிடையாது. வேற ஏதாவது டவுரி அந்த மாதிரி டார்ச்சர்? இல்லவே இல்லைங்க. அந்த மாதிரி எண்ணமே வராது. வரதட்சணையை பத்தி பேசுறதே தப்புன்னு நினைக்கிறவர். வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் அவர் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. பொண்ணுங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சு நடந்துக்குவாரு. என்ன நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவாரு. ஆனா அவர் கண்ணு முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் அவரால தாங்கிக்கவே முடியாது. உடனே ஓடி போய் உதவி பண்ணுவாரு. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியா தானே இருக்கு. எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பையன் கூட தான் வாழணும்னு நினைப்பா. ஆனா நீங்க ஏன் பிரிஞ்சீங்க? அதான் சொன்னனே, எங்களுக்குள்ள செட் ஆகல. நீங்க சொல்ல தயங்குறீங்க. இதுக்கு மேல நான் அழுத்தி கேட்க விரும்பல. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது இப்ப நீங்க ஓகேன்னு சொல்வீங்க. நாளை பின்ன நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். புரியுது. ஆனா என்னால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கலாம். வெற்றி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப கொடுப்பாரு. நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. வழக்கமா எந்த ஒய்ஃபும் தன்னோட ஹஸ்பண்ட பத்தி இந்த அளவுக்கு பாசிட்டிவா சொல்லி நான் பார்த்ததில்ல. ஒண்ணு பேசவே வரமாட்டாங்க. அப்படியும் பேச வந்தாலும் முழுக்க முழுக்க நெகட்டிவா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சுக்கோங்க, இவர் கூட எந்த பொண்ணும் வாழ மாட்டாங்க அப்படிதான் சொல்வாங்க. ஆனா நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. திரும்பவும் கேக்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வெற்றி ஏன் புருஷன், நான் அவரை புரிஞ்சுக்கிட்ட, அவரை என்கிட்ட விட்டு கொடுத்துருங்கன்னு வர மாட்டீங்கல்ல? ஏன்னா இது பெரிய டெசிஷன், திரும்பவும் மாத்த முடியாது. அப்புறம் ஏன் லைஃபும் வேஸ்ட் ஆயிடும்ல. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொன்னதுதான். மாத்தி பேச மாட்டேன்.